அனைவருக்கும் வணக்கம். அவிட்டம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 23வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் நம்மளுடைய அவிட்டம் நட்சத்திரம். நம்மளுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், போர் கிரகம், மங்களன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட 3வது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் நம்மளுடைய அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பல சிறப்புகள்லாம் இருக்கு. அதாவது செவ்வாயுடைய போர் குணம் கொண்ட செவ்வாயுடைய நட்சத்திரம். இன்னொன்று வந்துட்டு சனி பகவான், நீதிகாரகனாகிய சனி பகவானுக்குரிய ராசிகளை சேர்ந்த ஒரு நட்சத்திரம். அதாவது இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் 2 பாதம் மகர ராசியிலையும் மற்ற 2 பாதங்கள் கும்ப ராசிக்கும் உரிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. ஆகவே 2 ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான், நீதிக்காரகனாகிய சனி பகவான். எனவே இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் நேர்மையை மட்டும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க, நேர்மையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க, எதுக்காகவும் பொய் பேச மாட்டாங்க, உண்மையானவர்களா இருப்பாங்க, தன்னை நம்பக்கூடியவர்களுக்கு முழு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்கள், முழு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், நம்பிக்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த பெரும்பாலானவர்கள் மென்மையானவர்களா இருப்பாங்க, மென்மையான குணம் படைத்தவர்களா இருப்பாங்க, பெற்றவர்களை கடைசி வரைக்கும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, பொன் வெள்ளி இது சார்ந்த ஆபரணங்கள் மேல அதிகமான ஆசை இருக்கும். ஆகவே அது சம்பந்தமான விஷயங்களை அதிகமா வாங்கி அணிந்து கொள்றத பெரும் மகிழ்ச்சியா நினைப்பாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பல வகையான கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு கலை மேல ஒரு பற்று, அந்த கலையினால ஒரு சிறப்பு, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். மேலும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாவே அழகும் அறிவும் பெற்றவர்களா இருப்பாங்க. பலதரப்பட்ட விஷயங்களை தேடி தேடி கத்துக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில இவர்களுக்கு சிறப்பான அனுபவமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைச்சிடும். இந்த அனுபவ வாழ்க்கையை வைத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டு அதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. பல விஷயங்கள்ல அடிபட்டு அதுல ஏதோ ஒரு வகையான அனுபவத்தை பெற்றுருவாங்க. அந்த அனுபவம் தான் இவர்களை செதுக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கும். அடுத்ததா போர் குணம் கொண்ட செவ்வாய் பகவானை நம்ம அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால எதுக்கும் அஞ்சாதவர்களா இருப்பாங்க, எந்த விஷயத்தும் பயப்பட மாட்டாங்க, எதா இருந்தாலும் துணிந்து இறங்கி அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேல எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதன் மேல அதிகமான ஆர்வம் செலுத்துவாங்க. தெரியல அப்படின்னாக்கா அதோட விட மாட்டாங்க, அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்கி அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களிடம் இருந்து ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்கம் இருக்கிறதுனால பலதரப்பட்ட விஷயங்களை தெரிந்து தெரிந்து வச்சிருப்பாங்க. அது நேரம் வரப்ப யூஸ் பண்ணி அதன் மூலமா பயனும் அடைவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சிறந்த பக்தி உடையவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையிலே ஒரு மத்திம பகுதிக்கு மேல ஒரு பக்தியான ஒரு மார்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடா பேசினாலுமே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில நிச்சயமாக ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. சோ பக்தி உடையவர்கள். அடுத்தது பார்த்தோன்னா இயற்கையாவே நல்ல நற்குணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் பெற்றவர்களா இருப்பாங்க. மேக்சிமம் நெகட்டிவாவே யோசிக்க மாட்டாங்க. நெகட்டிவா இருந்தாலும் அதுல ஏதாச்சும் பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கறத பத்தி யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய திறன்களை பெற்று இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை ஒரு சிலர் பார்த்தோன்னா நல்ல படம் வரைவாங்க, நல்ல ஆழ்ந்து சிந்தித்து ஏதாச்சும் எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்களும் இவர்களுக்கு வரும். இதுல எல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆற்றல் அப்படிங்கிறது தனித்துவமா இருக்கும். மற்ற நட்சத்திரம் மற்ற ராசியை காட்டிலும் நம்ம அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா சிந்தித்து எழுதக்கூடியவர்களாகவும் ஆழமாக சிந்தித்து வரையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதெல்லாம் இவர்களுக்கே உரிய ஒரு தனி சிறப்பா இருக்கு. அடுத்தது இவர்களுடைய இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னாக்கா, தன்னுடைய கடமையில கண்ணியமா இருப்பாங்க. தன்னுடைய கடமையை மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மிகச்சரியா தன்னுடைய கடமைகளை ஆற்றி அதன் மூலமா நல்ல பெயரையும் புகழையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல நேர்மையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. மேலும் இவர்களும் நேர்மையா மட்டும்தான் நடந்து கொள்வார்கள். போலித்தனமான விஷயங்களுக்கு இவர்கள் பெரிதளவுல மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதி இனம் மொழி இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான பற்று இவர்களுடைய மனதில் ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கும். ஆனா அதை பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதிகமா தன்னுடைய தாய் நாட்டை நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னுடைய தாய்மொழி அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு தன்மை. அடுத்தது பார்த்தோன்னா எப்போதும் ஏதாச்சும் ஒரு வேலையை சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவ்வளவு எளிமையா துவண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு தோல்விகளை பார்த்தாலும் சுறுசுறுப்பா ஏதோ அந்த எறும்பை போல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். அதே சமயத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் நகர்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா செய்யக்கூடிய வேலையில ஒரு தெளிவு இருக்கும், சரியா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். மேலும் இவர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் எந்த துறையில பணி செய்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த தொழில் செய்தாலும் சரி அதுல அப்படியே அர்ப்பணிப்போட இறங்கிடுவாங்க. இவங்க என்ன வேலை பார்த்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை மாத்திப்பாங்க. அதுல முழு அர்ப்பணிப்போட செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க.
மேலும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பு குணத்தால தங்களுடைய இலக்கை எளிமையாக அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல அர்ப்பணிப்போட செயல்பட்டு அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் உழைக்கக்கூடியவர்கள். அதனால நிச்சயமா இவர்கள் ஏதாச்சும் ஒரு இலக்கை சூஸ் பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாங்கன்னா அதை நிச்சயமா அடைந்துருவாங்க. அது இந்த நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு தனியான ஒரு மகத்துவம்னே நம்ம சொல்லலாம். மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோட செயல்படுறதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. நிறைய அனுபவ அறிவு இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்னா அதுல பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படுவாங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல தன்னை வளைந்து நெளிந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே அதை எளிமையா சமாளித்து முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னை மதிக்காதவர்களுடைய வீட்டு வாசப்படியை கூட மதிக்க மாட்டாங்க. மேலும் யாரையாச்சும் இவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டுனாக்கா அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்கள், சிறந்த பேச்சாளரா இருப்பாங்க. மேலும் இவருடைய பேச்சாற்றலால பலவிதமான விஷயங்களையும் தனக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய ஒரு வல்லமையும் பெற்றவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வார்த்தைகள் மூலமா மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகளை காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு லட்சியவாதிகளா இருப்பாங்க. ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை நோக்கி எப்போதும் ஒரு வீரநடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருக்கும். மேலும் மிகவும் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா இவர்களை யாராச்சும் விமர்சனம் பண்றாங்கன்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இவர்களால டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அவை மற்றவர்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்காம இருக்கிறது நல்ல பலன்களை இவர்களுக்கு ஏற்படுத்தும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கௌரவமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர்களுக்கு பொருத்தமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவர்களுடைய தயவை நம்பி எப்போதுமே இருக்க மாட்டாங்க. அவருடைய சொந்த காலில் தான் நிக்கணும், நான் உழைத்து முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. யாருடைய தயவுலையும் இருக்கிறத இவர்கள் பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. நல்லவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பாங்க, வல்லவர்களுக்கு வல்லவர்களாக இருப்பாங்க. மேலும் வீண் சண்டைகளை பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பல போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையில ஒரு சிறப்பான நிலையை அடைவாங்க. ஏன்னா அந்த அனுபவ அறிவு தான் இவங்களை செதுக்கும். அப்படிங்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது பல போராட்டங்கள் நிறைந்ததா தான் இருக்கும். மோஸ்ட்லி இவங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்ல அப்படியே டவுன் தான் ஆகும். அதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். ஒரு 35 36 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அந்த விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணிருக்கலாம். வாழ்க்கையுடைய பிற்பகுதி தான் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுவும் சிறந்த அனுபவம் கிடைத்த பிறகுதான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. உங்களை செதுக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் ஏதோ வாழ்க்கை ஏதோ கீழ் நோக்கியே போயிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான ஒரு சிறந்த அனுபவம் கிடைக்கும். அந்த சிறந்த அனுபவம் உங்களை செம்மையா செதுக்கும். ஆகவே வாழ்க்கையுடைய பிற்பகுதி ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆனா முற்பகுதி ரொம்ப போராட்டகரமா இருக்கும். நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டு அதை பக்குவப்பட்டு வளர வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். பாசத்திற்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ராணுவம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான பற்று இருக்கும். ராணுவம் சார்ந்த துறைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. மேலும் இந்த காவல்துறை சார்ந்த விஷயங்கள், அதுல உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு யோகம், இதெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமா உண்டு. இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அது சார்ந்துதான் பெரும்பாலும் இவர்களுக்கு சிந்தனை அப்படிங்கிறது பயணிக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸுக்குலாம் ஒரு அதிபதியா வருவார். யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறந்த வெற்றி, அதுல பெரிய ஒரு பதவியை அடையக்கூடிய ஒரு யோகம், அதெல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திர சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமா உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த விருந்தோம்பல் வைக்கிறதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்களை பார்த்து கவனிப்பாங்க. நல்ல விருந்து கொடுத்து நல்ல வயிறார உணவு கொடுத்து அவளை மகிழ்விக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே விருந்தோம்பலில் தலை சிறந்தவர்களா இருப்பாங்க. கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருத்தர் மேல கோபம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உதவி ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அதை எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகள் அப்படிங்கிறதுனால கடின உழைப்பால முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களை விட உறவினர்களை விட நண்பர்களுக்கும் அந்நியர்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. நடைமுறைக்கு எது சரி வருமோ அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. விளையாட்டுல அதிகமான ஆர்வம் இருக்கும். ஆகவே இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா உண்டு. மேலும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையும் இவர்களுக்கு சிறப்பான முறையில் உண்டு. அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறந்த ஞானத்தை பெற்றவர்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு உண்டு. இந்த வாதாடுவதில் ஒரு சிறந்த திறமைசாலிகளாகவும் அதுல வல்லவர்களாகவும் இருப்பாங்க. ஆகவே இந்த பள்ளி கல்லூரிகள் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேச்சு போட்டியில கலந்துக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதன் மூலமா நல்ல ஒரு பெயரும் புகழும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா நல்ல பேச்சு திறமை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுனால அரசியல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த வழக்கறிஞர் சார்ந்த துறைகள்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் இந்த துறைகளை சூஸ் பண்ணி படிப்பாங்க. மேலும் பலதரப்பட்ட விஷயங்களையும் கற்றுக்
கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் தேடி தேடி படித்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுவே கல்வி சார்ந்த வகையில ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் நீதித்துறை, அரசியல் சார்ந்த விஷயங்கள், மேல இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சம்பந்தமான படிப்புகள் இது சார்ந்து இறங்கி படித்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே தனித்து நின்று போராடி வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இவர்களுடைய இளமை வயதுல ஒரு விஷயம் அவ்வளவு எளிமையா கிடைக்காது. ஏதோ கொஞ்சம் போராட்டமா போற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையுடைய ஒரு மத்தியம பகுதிக்கு பிறகு இந்த இளமை பகுதியில போராடினதுக்கான பலன்களை மத்தியம பகுதிக்கு பிறகு அனுபவிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய கஷ்டப்பட்டுருவாங்க. ஆனா பிற்பகுதியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இயற்கையாவே பார்க்கும்போது ஒரு நல்லவர்களாகவும் சிறந்த வல்லவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடினமான உழைப்பாளிகள் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில கடினமாக உழைத்து படிப்பா இருந்தாலும் சரி நல்லா கடினமா உழைப்பாங்க. இளமை பருவத்துல நல்லா படிச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட பயணிக்கக்கூடியவர்கள். சரியாக படித்து ஒரு 26, 28 வயதுக்கு மேல போஸ்டிங் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசு துறை சார்ந்த வகையில 26, 28க்கு மேல போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். மேலும் தான் பிறந்த தாய் மண்ணின் மீது அதிகமான பற்றும் அதிகமான காதலும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ராணுவத்துறை சார்ந்த விஷயங்கள், காவல்துறை சார்ந்த விஷயங்கள், சமூக பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், சமூக சேவை சார்ந்த விஷயங்கள், சமூகத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது சார்ந்த துறைகள், அரசியல் சார்ந்த துறைகள் இதிலெல்லாம் பெரும்பாலும் ஈடுபட்டு வாழ்க்கையுடைய ஒரு பிற்பகுதியில பிரகாசமான ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் அனுபவித்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா வாழக்கூடிய ஒரு பாக்கியம்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. ஆனா வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. மேலும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த பொறியியல் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுவாங்க. ஹார்ட்வேர் சார்ந்த துறைகள்ல ஈடுபட்டு அதுல ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த துறைகளையும் இவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதே தொழில் உத்தியோகத்தை சார்ந்த வகையில இதுவரைக்கும் சொல்லியிருக்க விஷயங்கள்ல தான் பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியலனாக்கா இது சார்ந்த துறைகள் ஏதாச்சும் நீங்க சூஸ் பண்ணி அதை பிக்கப் பண்ணி கொண்டு போறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியும் சிறந்த ஒரு லாபத்தையும் நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் கூட்டு குடும்பமாக வாழ விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால குடும்பத்தின் மேல அளவு கடந்த ஒரு பற்று, குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். முன்கோபிகளாக இருந்தாலும் ஒரு சிறந்த குணவானாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம குற்றம் செய்தவர்களை தண்டிக்காமல் விடவே மாட்டாங்க. அது வீட்லயா இருந்தாலும் சரி, நாட்டிலயா இருந்தாலும் சரி, யார் குற்றம் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதாவது கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இவர்களுக்கு அப்படியே பொருத்தமா அமையும். எந்த அளவுக்கு கோபக்காரரா இருக்காங்களோ அதே அளவுக்கு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை, குடும்பத்துடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த உற்றார் உறவினர்களை விட அந்நியர்களிடமும் நண்பர்களிடமும் இவர்களுக்கு தெரிந்தவர்களிடமும் அதிகமான பாசத்தையும் பற்றையும் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பொய் பேசுபவர்களை சுத்தமா பிடிக்காது. ஆகவே பொய் பேசக்கூடியவர்களை ஒதுக்கி விடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பக்கமே திரும்பி போகாதவர்களா இருப்பாங்க. சுத்தமா ஒதுக்கிடுவாங்க அவங்கள. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து சுத்தமா தூக்கிடுவாங்க. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கை சம்பந்தமான விஷயங்கள், கால் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல எல்லாம் கொஞ்சம் வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவர்களை பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கவனமா இருக்கணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மயக்கம், தலை சுற்றல், இதய துடிப்பு அதிகமாக துடிக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டீடைலா இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பலன்களை கிளியரா பார்க்கலாம். அதாவது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த ஒரு பாதத்துல பிறந்தவர்களும் சற்று மாறுபட்டவர்களாகவும் ஒரு சில விஷயங்கள்ல வேறுபட்டவர்களாகவும் இருப்பாங்க. ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மைனூட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு நம்மளை பற்றிய ஒரு சில புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நீங்க அவிட்டம் நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது. ஆகவே நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த புரிதலோட இந்த பலன்களை பொருத்தி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சில புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும்.
அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசிதிபதி சனி பகவான், மேலும் நவாம்சாதிபதி சூரிய பகவான். ஆகவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா, செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க. இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களை யாராச்சும் தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்கனாக்கா அந்த உறவுகளை விட்டு சற்று ஒதுங்கி இருப்பாங்க. நண்பர்கள் பலர் இருந்தாலுமே சிலர்கிட்ட மட்டும்தான் நெருங்கி பழகக்கூடியவர்கள் இருப்பாங்க. மேலும் காதலித்து பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மேல அதீதமான பாசமும் பற்றும் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கேட்டாக்கா அதை கொடுத்து உதவக்கூடியவர்களா இருப்பாங்க. மன்னிக்கும் மனப்பான்மையை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே யாராச்சும் தவறு பண்ணிட்டாங்கனாக்கா அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் உறவினர்களிடம் ஒரு அளவோடு பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருடையும் ரொம்ப அதிகமான பழக்க வழக்கங்கள் வச்சுக்க மாட்டாங்க. மேலும் எதுக்கும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. உணவு விஷயமா இருந்தாலும் சரி, உடை விஷயமா இருந்தாலும் சரி, எதுக்குமே பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி அதுல ஒரு மனநிறைவு அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 1ஆம் பாதத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதுல ஒரு பிரகாசத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அமைத்து அதுல செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில திடீர்னு ஏதாச்சும் திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். இவங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் திடீர்னு வந்துகிட்டே இருக்கும். மேலும் தலைமை பண்பு மிக்கவர்களா இருப்பாங்க. சூரியன் நவாம்சாதிபதி சிறந்த தலைமை பண்பு இருக்கும். 4 பேரை வழி நடத்தக்கூடிய ஆற்றல்லாம் இவர்கள்ட்ட இருக்கும். இதெல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கான சிறப்பு பொது பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி புதன் பகவான். எனவே இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா, செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க. இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சவாலான காரியங்களை கூட சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா புதன் நமக்கு நவாம்சாதிபதி, புத்திகாரகன். மேலும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் புதன் தான் காரகனா வருவாரு. ஆகவே அறிவு சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் அணுகி அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கும். அதிகமா மூளைக்கு தான் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேலும் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வதன் மேல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஆகவே எப்பயும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள். எப்போதும் சரியான பாதையில பயணிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் தவறு செய்தால் அதை கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். அதுல என்ன ஒரு பின்விளைவுகள்லாம் வரும்லாம் யோசிக்க மாட்டாங்க. யாராச்சும் ஏதாவது தவறுகள் பண்றாங்கன்னா அதை டக்குன்னு தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அதிகமாக சென்று வரதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. உணவு விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உணவு தரமா இருக்கணும், ருசியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் பெரும்பாலும் பார்த்தோன்னா காதலித்து பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த நடிப்புத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நடிப்புத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் பிரகாசம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் நம்முடைய நவாம்சாதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால யாராச்சும் இவர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாங்க, இவர்களுக்கு எதிரி மாதிரி யாராச்சும் தெரியுறாங்கனாக்கா அவங்கள டைரக்டா போய் எதிர்க்க மாட்டாங்க. அவர்களை மறைமுகமாக வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் குடும்பத்தினரிடம் அதிகமான அன்பும் பற்றும் கொண்டவர்களா இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு எந்த துன்பமும் நேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பெற்றோர்களுடைய மரியாதைக்கு எந்த பங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 2ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி சுக்கிர பகவான். ஆகவே இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா, செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல வருவாங்க. நம்முடைய நவாம்சாதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு முக தோற்றம், முக மலர்ச்சி அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே அமைந்திருக்கும். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அடிக்கடி சோம்பல் தன்மை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அடிக்கடி சோம்பல் குணம் வந்துரும். ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்க போய் டக்குன்னு தள்ளி போட்டுருவாங்க. இதை நாளைக்கு பண்ணலாம், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு குணம் இருக்கும். இதை மட்டும் இவர்கள் மாற்றிக்கொண்டார்கள்னா சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமா அடைய முடியும். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டனாலே புது புது டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை அணிகிறதுல விருப்பமுடையவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த வாசனை திரவியங்களை அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. உடல் உழைப்பை விட மூளையுடைய உழைப்புக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடலை வற்புறுத்தி ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத காட்டிலும் மூளையை பயன்படுத்தி அதை எப்படி எளிமையா செய்து முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களா
இருப்பாங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் யதார்த்தமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் எளிமையாக கண்டறிந்து அதை முறியடிப்பதில் வல்லவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த வாழ்க்கை துணை பிள்ளைகள் மேல அதிகமான பாசமும் அதிகமான நேசமும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுப்பார்கள். சில நேரங்களில் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தையில கொட்டி விடுவார்கள். பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சுலபமா வாங்க முடியாது. இவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத சுலபத்துல வெளிக்காட்ட மாட்டாங்க. மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமான உதவிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பெரும்பாலும் காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களே திருமணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் நம்முடைய நவாம்சாதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில ஒரு சில எதிர்ப்புகள் கொஞ்சம் கடுமையா வர மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலுமே இவருடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அதுல வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துல பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுது. அடுத்தாக அவிட்டம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி சனி பகவான், மேலும் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க. நம்முடைய நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனாலையும் நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனாலையும் இயற்கையாவே அதிகமான மன உறுதி படைத்தவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாதவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு திறமை கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே எப்போதுமே ஒரு 4 பேர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அடிக்கடி முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். மேலும் வார்த்தைகளை சில சமயம் கொஞ்சம் கரடு முரடா கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பிறகு அந்த வார்த்தைகளுக்காக வருத்தப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆக இந்த பேச்சு வார்த்தைகள் முன்கோபம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. வார்த்தைகள் மேல அதிகமான கவனத்தை இவர்கள் செலுத்தணும். யாரையும் எளிமையா நம்பாதவர்களா இருப்பாங்க. மற்றவர்களிடம் இவர்களை பற்றி கொஞ்சம் பெருமையா பேசிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போது தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று புதிரான மனிதர்களா இருப்பாங்க. இவர்களை எளிமையா புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பா வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளால கூட இவர்களை எளிமையா புரிந்து கொள்ள முடியாது. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் இந்த பாதுகாப்பு சார்ந்த துறைகள்ல பெரும் பெயரையும் புகழையும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே இந்த காவல், ராணுவம், மேலும் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் எதிலையாச்சும் இவர்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 100 வாட்டி யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல சுயநலமா நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மற்றவர்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய மனதுக்குள்ளேயே இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி இவருடைய மனதுக்குள்ளேயே சொல்லி அசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவ்வளவாக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு பட்டத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விருப்பமே இல்லாம படித்து அந்த பட்ட படிப்பை முடித்து அதன் பிறகு வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு நிலைக்கு போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பெற்றோர் பார்த்து நிச்சயித்த வரன் தான் இவர்களுக்கு பெரும்பாலும் அமைது. எப்போதும் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு மத்தியம பகுதிக்கு பிறகு ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைந்து அதன் மூலமா பெயரையும் புகழையும் குடும்பத்திற்கு சேர்த்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 4ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு, எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றதுனால நம்முடைய மன நிம்மதியும் மன நிறைவும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான வழிபட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். மேலும் ஆனந்த பத்மநாப சுவாமி அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு வரலாம். இந்த 2 தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு வரும்போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கலக்கம், குழப்பம், தெளிவற்ற மனநிலை, கவலைகரமான மனநிலை இது எல்லாமே விலகி ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். பொதுவாக அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காலங்காலமா நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறையில ஒண்ணுதான் இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஆகவே இந்த வழிமுறையின் மூலமா நம்முடைய பிரச்சனைகளை நாமளே தீர்த்து கொள்ள முடியும். அதாவது ஏதோ ஒரு குழப்பத்திலேயே ஒரு பிரச்சனையிலேயே ஒரு தெளிவற்ற மனநிலையில இருக்கீங்கன்னாக்கா அதே பற்றி தான் அதிகமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்ல நம்ம இந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது நம்முடைய சிந்தனை மாற்றி அமைக்கப்படும். இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளில வந்து தெய்வத்தின் மேல நம்ம சிந்தனை
சிந்தனையை குவிக்கும் போது மனம் அமைதி பெறுகிறது. மனம் அமைதி அடையும் போது புது வகையான சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும். அந்த புது வகையான சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு பழைய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துரும். ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்காக நம்ம செய்யற ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். சுத்தம் இல்லாமலும் அமைதி இல்லாமலும் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆகவே மனதை சுத்தம் செய்து அமைதிப்படுத்தினால் வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு இலக்கை நோக்கி நம்மளால தெளிவா பயணிக்க முடியும். நாம நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கான ஆணி வேறே நம்முடைய உள்ளம் தான், நம்முடைய சிந்தனை தான், நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் தான். ஆகவே இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவும் ரொம்ப வலிமை மிக்கதாகவும் இருக்கணும். நம்மளை உயர்த்தக்கூடிய எண்ணங்களா இருக்கணும். ஆகவே எண்ணமும் நம்முடைய மனதும் சரியாக இருந்துச்சுன்னா நம்முடைய உடல் அப்படிங்கிறது சரியாக இயங்கும். கவலை இல்லாம இருந்தாலே நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துப்போம். ஏன்னா ஆரோக்கியமான சிந்தனை இருக்கு நம்மள்ட்ட. ஆகவே நல்ல உணவு வகைகளை சாப்பிடுவோம், உடல் ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்துவோம். ஆகவே இந்த மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம்னா அது மிகச்சிறந்த ஆரோக்கியமான செயல்பாடா இருக்கும். நல்ல ஒரு செயல்பாடும் நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த செயல்பாடும் நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் அடையும். ஆகவே இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை இதுதான். அப்படிங்கிறதுனால நம்முடைய சிந்தனையை சரிப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. மேலும் எந்த தலங்களுக்கு நம்ம போயிட்டு வருது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் சென்று வருது ரொம்ப விசேஷம். மேலும் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வரலாம், அதுவும் விசேஷம். இந்த 2 கோயிலோட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய காலடி தடம் காலங்காலமா பதிந்த இடம் அது. அந்த இடத்துக்கு நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வரப்போ ஏதோ உங்களை அறியாத வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆனா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு வாட்டி உங்களுடைய காலடி தடத்தை நீங்க பதிச்சுட்டு வரும்போது ஒரு தெளிவான ஒரு மனநிலை பிறக்கிறத உங்களால உணர முடியும். அதே வருடத்துல ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். மேலும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், செய்யக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோட செய்யணும். தெய்வ வழிபாடா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல நீங்க வேற ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் சரி, நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட ஆழமான நம்பிக்கையோட செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சமா சந்தேகம் இருந்தாலும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா போய் பண்ணுங்க. அதுல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓவரால் அந்த பதிவுல அவிட்டம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம். மேலும் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம். மேலும் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களா நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது சார்ந்த விஷயங்களையும் நாங்க ரிசர்ச் பண்ணி நிச்சயமா உங்களுக்கு வீடியோவா பிரசன்ட் பண்றோம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இது ரெண்டையாச்சும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்லியிருப்போம். அதுவும் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ஏதோ ஒரு வகை மேலும் இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த பலன்கள் எல்லாம் ரொம்ப டீடைலா நாங்க பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். சோ அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் இந்த வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல பயனுள்ள பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த பதிவின் மூலமா ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்சமா ஏதோ ஒரு பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும். And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy.